Vanakkam and welcome back to the Night's Watch, brought to you by the all-new Tata Altroz, designed to turn heads, crafted to make you feel special. என்னப்பா ஸ்பெஷலா ஃபீல் பண்றியா? ஜிஎஸ்எல் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிட்ட, எட்டி வந்து ஜமாரி ஷெபர்ட் 6 அடிக்கிறத பாக்குற, இம்ரான் தாயிர் விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேஷன் இப்படி பண்றாரு, அதை பாக்குற. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சி, வெல் டன் ஆன் ஜிஎஸ்எல் ட்ரைம்ஃப். கலக்குறியே, நாடு தாண்டி அந்த ஐலண்ட்ஸுக்கு போனாலே டிராஃபி ஜெயிச்சிருவோம் போலயே. அதுதான் டிராஃபி முடிஞ்ச உடனே ஒரு மணிக்கு ஆரம்பிச்சாங்க பார்ட்டி. அப்ப வந்து ஒரு பாட்டு பாடின, தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே அப்படின்னு 6 மணிக்கு பார்ட்டி முடிஞ்ச போது கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே அப்படின்னு தள்ளாட்டமா ரூமுக்கு போனேன். நல்ல ஃபீலிங் தம்பி. சூப்பரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்கேஸ் நாங்க என்ன பேசுறோம்னு புரியாதவங்க எல்லாம் தயவு செய்து போய் ஃபேன் கோட்ல ஃபேன் கோட்லயா ஏதோ யூடியூப்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஜிஎஸ்எல் ஃபைனல்னு போடுங்க. கயானா அமேசான் வாரியர்ஸ் வர்சஸ் ரங்பூர் ரைடர்ஸ். அதுல பிரசன்னா முடியெல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வெளியில வந்து எட்டி பாக்குறாரு. ரொமாரே ஷெபர்ட் அடிச்ச 6. குட் கேம், குட் ஃபைனல், பட் வெரி குட் கேம்பெயின். கங்க்ராச்சுலேஷன் ஒன்ஸ் அகைன் பீடாக். நம்மளோட கம்யூனிட்டி சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வெரி வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் மேலும் உயர என்னோட வாழ்த்துக்கள். சரி, இப்ப நம்ம போய் சேர போற இடம் உனக்கு தெரியும். கடைசியா போய் சேர இடம் கோயிலா இருக்கணும். 2-1 behind in the series. India 4th test going into Old Trafford. First 2 நாள் 30% சான்ஸ், 5th day 30% சான்ஸ் ஃபார் ரெயின்ங்கறாங்க. ஒரு பக்கம் ஹார்மிசன் என்னடானா ஸ்பின் ஆகும், விக்கெட் ட்ரையா இருக்குங்கறாரு. ஆனா இன்னொரு பக்கம் கேட்டா எல்லா நாளும் மழை வருது, பிராக்டிஸே பண்ண முடியலங்கறாங்க. நீ என்ன நினைக்கிற? ஓல்ட் டிராஃபர்ட்ல லாஸ்ட் டைம் ஆஷஸ்ல பயங்கரமா பால் அங்கேயும் இங்கேயும் போச்சு, கொஞ்சம் லைட்டா திரும்பிச்சு, மழை வேற வந்துச்சு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நீ ஓல்ட் டிராஃபர்ட்ல ஆடி இருக்க, உன் தாட்ஸ் என்ன? பாட்டாவை படிச்சுட்டுமா இல்லன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேட்டாவா சொல்லிட்டு அப்புறமா பாட்டு பாடு. அதாவது ஆஷா, ஓல்ட் ட்ராஃபர்ட்ல மழை வந்ததுன்னா அந்த ட்ரை நேச்சருக்கு பால் இன்னும் திரும்பும். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இன்னும் திரும்பும். மழை வந்ததுன்னா இப்ப நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ மழை வந்துன்னா ஓவர் காஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நோண்டிடுவாங்க, அது அந்த பிச்சு கிடையாது. யாரு உங்களுக்கு அது சொன்னாங்கன்னு தெரியல, அது உண்மை. ஓல்ட் ட்ராஃபர்ட் எப்பவுமே ட்ரையா தான் இருக்கும். இன்னொன்னு, ஓல்ட் ட்ராஃபர்ட் இஸ் தி ஒன்லி பிளேஸ் இன் இங்கிலாந்து 50 பால்க்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆரம்பிக்கும் அந்த கண்டிஷன்ஸ்னால. அப்படிங்கும் போது இது வந்து இந்தியாவை சூட் ஆகும். நீங்களும் வந்து கரடியா கத்துட்டு இருக்கீங்க முதல் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து. ஐயோ இவனை ஆடுங்க கேட்க மாட்டேன்றாங்க. பட் இந்த தடவை ஆடியே ஆவாங்க. இப்ப நான் வந்து டேட்டா சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. இந்த பாருங்க எப்படி போயிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இப்ப கடைசி 12 டெஸ்ட் சொல்றேன்னா 366, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 344, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 294, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 219. பயங்கரமா ஸ்பீடப் ஆகும். இன்னொரு ஸ்டாட் சொல்றேன் கேளுங்க. இப்ப ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1.5 நாளைக்கு அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 107.33. ஆனா உங்களுக்கு வந்துட்டு டே 4 டி அண்ட் ஃபர்தர் ஆஃப்டர் த மேட்ச் ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 44.72. தயவு செஞ்சு புரிஞ்சு தொலைஞ்சுக்கோங்க. இப்ப இவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க டேட்டானா, இந்த கடைசி 12 டெஸ்ட்ல 77% of the wickets and taken by seamers, 23 by spinners. ஆனா ஸ்பின்னர்ஸ் எப்ப வருவான் ஆட்டத்துக்குன்னா டே 4 டே 5ல தான் வருவான். அதுக்கு வந்து இப்ப சொல்றதுக்கு பாருங்க, டாப் 10 ஓவரால் விக்கெட் டேக்கர்ஸ் இந்த பிராடும் ஆண்டர்சனும் எப்படி இருப்பாங்க. 1000 விக்கெட் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும், அவங்கள விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு விக்கெட் எடுத்துட்டு விசில் அடிக்கிற மோன்டி பனேசர் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 25 விக்கெட் எடுத்திருக்காரு. அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 34.12. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். அட் an average of 16.72. ஷேன் வான் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 21 விக்கெட் எடுத்திருக்காரு, 20 ஆவரேஜ், 2.19 எக்கானமி, 54 ஸ்ட்ரைக் ரேட். இது வந்து இப்பல இருந்து சொல்லலாம். அந்த காலத்துல லான்ஸ் கிப்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆஃப் ஸ்பின்னர் 3 டெஸ்ட் மேட்ச்ல 23 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜிம் லேக்கர் எல்லாரும் அவரை ஞாபகப்படுத்துவாங்க ஒரே ஒரு இன்சிடென்ட்டுக்காக. 5 டெஸ்ட் மேட்ச்ல 27. இது எப்படி போகுதுன்னா அந்த ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஜிம் லேக்கருக்கெல்லாம் தூக்கின்னு போற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஜிம் லேக்கர் யாருன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு தான் தெரியும். நீ என்னவோ பேசுறேன்னு சொல்லி அவங்களுக்கு புரியான என்னன்னு தெரியாது. நான் திருப்பி சொல்றேன், பீடா உன்னோட ரீஇட்ரேஷன் 12 டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருக்க. இன்ஃபேக்ட் போன தடவை ஆடுங்கய்யா என்ன ஆடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் கடைசியா ஆட போறேன், யூ ஆர் பிளேயிங் அப்படின்னாங்க. கோவிட்ல யாருக்கோ கோவிட் வந்து ஊருக்கே திரும்பி வந்துட்டோம். சோ அந்த மாதிரி இருக்கிற வென்யூ தான் ஓல்ட் டிராஃபர்ட். ஸ்பின்னர் ஆகலாம். ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க. 3வது ஸ்பின்னரை இறக்குவாங்களா உன் பாஷையில தெரியாது அப்படின்னு சொல்லி
2020 இருந்து டேட்டாவை நான் இறக்கலாம்னு இருக்கேன். 2020 இருந்து ஓல்ட் டிராஃபர்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கலாம். ஒரு இடத்துல டாஸ் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பேட் ஃபர்ஸ்ட் வின்ஸ் 2, பேட் செகண்ட் வின்ஸ் 3, ஒரு டிரா. இந்த ஒரு டிரா வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து. ஆக்சுவலி இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை கும்மாங்குத்து குத்த வேண்டிய மேட்ச் அது. மானஸ் லபுஷன் கடைசியில ஒரு 100 அடிப்பான், மழை வந்ததுல தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் வந்து நீ சொன்ன 12 டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நிகரா தான் இருக்கு. 360 கிட்ட சொன்ன. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 311 மாய்ஸ்சர் இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் 345, தேர்ட் இன்னிங்ஸ் குறையுது 207. ஸோ ஆப்வியஸ்லி ஃபோர்த் இன்னிங்ஸும் குறையும். இது கடைசி 4 வருஷத்துல கொஞ்சம் லைஃப் இருந்திருக்கு. அந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து டெஸ்ட் ஃபுல்லாவே ஓவர் காஸ்டா தான் இருந்தது. பால் அங்கிட்டு இங்கிட்டும் சும்மா அலைஞ்சு தள்ளிடுச்சு. ஸோ கீப்பிங் ஆல் தட் இன் மைண்ட், 30% ரெயின் சொல்றாங்க. 30% பெரிய ரெயின் இல்ல. ஸோ கொஞ்சம் இன்டரப்ஷன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் டே ஃபுல்லா கிளியர்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாலும் பீடாக் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கை ரைஸ் பண்ணணும். நம்ம கீழே போன தடவை வந்து நான் சொல்லியிருந்தேன் ஜாஃபர் ஆர்ச்சர் ரொம்ப சுமாரா தான் போட்டாரு அப்படின்னு நம்ம ரிவ்யூ சொல்லியிருந்தோம். 5 விக்கெட் எடுத்திருந்தார். நிறைய பேர் ஜாஃபர் ஆர்ச்சர் சுமாரா போட்டாரா என்னங்க பேசுறீங்க அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால என்ன சொல்றேன், நான் சும்மா சொல்லல. ஜாஃபர் ஆர்ச்சர் ஒரு கிரிக்கெட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து there are certain basics to a test match. ஒரு டெஸ்ட் மேட்ச் போலிங்க்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் மார்க்கர்ஸ். இப்ப வந்து ஒருத்தர் ரன் அடிச்சா அவர் 11ல வைக்கிறது, ரன் அடிக்கலன்னா தூக்கியா வெட்டியா குத்தியான்னு சொல்றது வந்து யார் வேணா சொல்லலாம். கிரிக்கெட் ஆடினவங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, விளையாடினவங்க, பீன் தேர் டன் இட், அவங்களும் வாழ்க்கையில மேல கீழே போனவங்க வந்து எப்படி விளையாடுறாங்கிறத பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. பும்ராக்கும் ஜாஃபர் ஆர்ச்சருக்கும் பிச் மேட்ச் கம்பேரிசன் பண்ணி வச்சிருக்கேன் பீடாக். நான் சொல்றேன், அதுல நீ எவ்வளவு தூரம் ஒத்துக்கிற இல்லங்கிறத நீ சொல்லு. ஒரு சின்ன கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ராக்கு போயிடலாம். ஜஸ்பிரீத் பும்ராவோட பிச் மேப் எல்லாரும் பாருங்க. ஃபுல் பர்சன்டேஜ் 25, குட் பர்சன்டேஜ் 61, ஷார்ட் பர்சன்டேஜ் 14. ஓகேயா? குட்ங்கிறது வந்து எப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு மாதிரி, 3 வேளை சாப்பிடுற மாதிரி. டெஸ்ட் மேட்ச்ல இந்த குட் பர்சன்டேஜ் மினிமம் 60 இருந்தே ஆகணும். 70 and above இருந்தா பயங்கரமான பர்சன்டேஜ், செம்ம கன்சிஸ்டன்ட் அர்த்தம். வெர்னான் ஃபிலண்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு 70 to 80 இருப்பாரு. பும்ராக்கு ஆனா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 23 சென்டிமீட்டர்ஸ் அஹெட் ஆஃப் த நோ பால் கிரீஸ் தான் அவரோட பால் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஃபுல்லா போடுறது அந்த ஸ்டம்ப்ல போட்டிருக்காரு. ஒரு விக்கெட் வேற விழுந்திருக்கு அதுல, பிரைடன் கார்ஸோட யார்க்கர். நல்லா ஞாபகப்படுத்துங்க, வைசாக்ல கூட அந்த மாதிரி ஒரு பால்ல போல்ட் எடுத்திருப்பாரு. ஸோ பும்ரா யார்க்கர் போடுறது ஸ்டேபிள் டயட். அவரோட ஆக்ஷனுக்கும் அவரோட பிளானுக்கும் அது ஸ்டேபிள் டயட். அந்த ஃபுல் பர்சன்டேஜ்ல 25%ல ஒரு 7% நாக் ஆஃப் பண்ணிடுறேன். 61 plus 18 எடுத்தீங்கன்னா 79% he is been in the business area. 14% ஷார்ட் பால்ஸ் போட்டிருக்காரு. டெஸ்ட் மேட்ச்ல நீங்க ஷார்ட் பால்ஸ் டெஃபினட்டா போடணும். இப்ப அப்படியே ஜாஃப்ராவோட பிச் மேப்பை போடுப்பா. இப்ப ஜாஃப்ராவோட பிச் மேப் போடும்போது நான் ஒரு விஷயம் எடுத்துட்டு வரேன். இதை பாருங்க, யார்க்கர்ல எதுவுமே இல்ல. ஆனா ஃபுல்ல 19% போட்டிருக்காரு. ஷார்ட்ல 37% போட்டிருக்காரு. இந்த ஷார்ட்ங்கிறது எங்கன்னா அந்த ஹாஃப்னு ஒண்ணு போட்டிருக்குல்ல, அந்த ஹாஃப் பக்கமா இருந்தாதான் அது பவுன்சர். ஷார்ட்ங்கிறது 37% போட்டிருக்காரு. He tried to be on good length but fallen short of the good length mark. பார், அந்த 8 மீட்டர் லைனுக்கு கொஞ்சம் பின்னாடி விழுந்திருக்கு எல்லாமே. ஃபுல் 19%, அதாவது 2ல இருந்து 4 மீட்டர், லெட்ஸ் சே 2 to 3 meters which is half volley. இந்த ஷார்ட்டையும் ஃபுல்லையும் நீ கம்பைன் பண்ணனா 56%, 6% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். 50% he has actually missed areas. ரொம்ப வருஷம், 4 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் பண்றாரு. பவுண்ட் டு பி ரஸ்டி. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பயங்கரமா போட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் பேக் பண்ணாரு, 2 விக்கெட் எடுத்து ரிவார்ட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் வாஷிங்டனுக்கு அவர் போட்ட பால் கூட ஃபுல் பால் தான். இட் வாஸ் his டே. அது திருப்பி கிக் ஆனே திருப்பி காட்டன் போல்ட் வந்துருச்சு. எல்லாம் நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஜாஃப்ரா நல்ல பவுலர் இல்லைன்னு சொல்லல, சூப்பர் பவுலர். ஆனா he was rusty. He didn't bowl at his best in the last game. Still got 5 wickets. ஆட தான் பவுலர் பெட்டர் ஆக முடியும். அடுத்த டெஸ்ட்ல இன்னும் கூட அவர் பெட்டரா போடலாம். நான் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற, உன் கருத்து அனுப்பிடும். ஆஷா, தட் இஸ் த டிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து அந்த ஜெய்ஸ்வால் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் பாருங்க, ஒரு அன்பிளேயபிள் பால் ஸ்கொயர் அப் பண்ணி. ஒரு ஒரு ரீசன் நான் சொல்றேன் பாருங்க. பும்ராவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரையுமே நீங்க கம்பேர் பண்ணக்கூடாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. அது என்னோட தாழ்மையான கருத்து. எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் ஒப்பீனியன் டு சே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேசுனேன்னா, ஜாஃப்ரா ஆர்ச்சரோட ஹைட்டுக்கு அவரோட டெலிவரி ஸ்ட்ரைடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களோட டெலிவரி ஸ்ட்ரைடு வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா யூ நார்மலி எண்ட் அப் இன் ஏர்லி ரிலீஸ். ஏர்லி ரிலீஸுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் ஃபுல்லர் சைட்ல நிறைய ஒரு மிஸ் பண்ணுவாரு. அப்படிங்கும் போது இப்ப ஆக்ஷன் இன்னொன்னும் பாக்குறேன். அந்த ஆக்ஷனை வந்து ஒரு 5 வருஷமா அந்த ஆக்ஷன்லேயே தான் போடுறாரு. திருப்பி எல்போ, டென்னிஸ் எல்போ வருது, அவருக்கு ஸ்ட்ரெஸ் பிராக்சர் வருது, எதுவுமே மாத்த முடிய
மாட்டேங்குது. ஒரு சில சமயம் if you want to bowl a particular length when your action is not allowing you to bowl, it will never be the best. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கை வித்தை வச்சு இந்த ரிஸ்ட வச்சு அடிச்சு ரொம்ப நல்லா போட்டுட்டாரு ஒழிய, இந்த மான்செஸ்டர்லயும் சொல்றேன், அது நியூ பால் பிச்சு கிடையாது. மான்செஸ்டர் ஸ்லோவா அப்படியே அலையும். அப்படிங்கும் போது எப்ப ஃபாஸ்ட் போலர்ஸ் கேமுக்கு வருவாங்கன்னா 15 ஓவர்ஸுக்கு அப்புறம் தான் கேமுக்கு வருவாங்க. நியூ பால் பிச் இது கிடையாதுங்கும் போது I am sure that unless otherwise India badly, I don't see a threat from Jofra Archer. Bumrah is Bumrah. ஒரு விக்கெட் எடுத்தாலும் சரி, விக்கெட் எடுக்கலனாலும் சரி, பியூட்டிஃபுல்லா போட்டு காமிச்சிங்க அந்த பிச் மேப்பை. பும்ராக்கும் ஆர்ச்சருக்கும் கம்பேரிசன் இல்ல. பும்ரா இந்தியாவுக்கு எப்படியோ ஆர்ச்சர் இங்கிலாந்துக்கு அப்படி வச்சுக்கலாமா? இவர் எப்படியோ இங்க, அவர் அப்படி அங்க. லிட்டரலி ஸ்ட்ரைக் போலர். அப்படிதான் நமச்சு. இப்ப பும்ராவோட தான் லாஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிருப்பான் வந்து சுப்மன் கில் போலிங் பண்ணியிருந்தானா, இங்கிலாந்துக்கு வந்து ஜாஃபர் ஆர்ச்சர் ஸ்டார்ட் பண்ண. நான் எதுக்கு சொன்னா, நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் அந்த காமெண்ட்ஸ்ல கேட்டதுனால ஐ வாண்டட் டு கிளாரிஃபை, டேட்டா வைஸா கிளாரிஃபை பண்றேன். எஸ், நீங்க கரெக்டா சொன்னீங்க, டேட்டா வைஸா நீங்க கிளாரிஃபை பண்ணீங்க. அந்த 4th இன்னிங்ஸ்ல உங்களுக்கு த்ரெட்டா தெரிஞ்சது ஜோஃப்ரா ஆர்ச்சரா பென் ஸ்டோக்ஸா? சொல்லுங்க. பென் ஸ்டோக்ஸ், அதுல டவுட்டே இல்ல. பென் ஸ்டோக்ஸ் வாஸ் தி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அண்ட் bowler ஆஃப் தி மேட்ச். அதுல சந்தேகமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜெஸ்ஸியை கூட நான் சொல்ல மாட்டேன். பென் ஸ்டோக்ஸ் வாஸ் பெட்டர் தென் எவ்ரிபடி எல்ஸ் ஆன் போத் டீம்ஸ் இன் தட் லாஸ்ட் கேம். இன்னொன்னு என்னன்னா, இந்த டாபிக் நம்ம ரேஸ் பண்ணும்போது ஜாஃபர் ஆர்ச்சர் நீ சொன்ன கஷ்டப்படுவாருன்னு, பட் ஐ ஸ்டில் ஃபீல் அவன் வந்து அவனோட பெஸ்ட்ல இருந்து ஒரு 30% கம்மியா இருந்தான். நீ சொல்ற ஆக்ஷன் கீக்ஷன்லாம் he could get better in that next test. ஏன்னா நிறைய bowling போட தான் பெட்டர் ஆகும். நீ சொல்ற ஐடியல் சிச்சுவேஷன் வரதுக்கு ஆக்ஷன் மாத்தணும், பட் ஐ ஸ்டில் ஃபீல் he'll get better. ஏன்னா அந்த ஒரு நம்ம சுமாரா போட்டே 5 விக்கெட் எடுத்திருக்கோம், நல்லா போடலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரா இருக்கும். என்ன மச்சி? ஆஷா, ஒன்னு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது கிடையாது. இந்த ஹை ஆக்டேன் ஸ்பீடுல ஓவர்லோடு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. போன டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலி நீங்க சொல்றது நான் சொல்றது, அட் த எண்ட் ஆஃப் த டே நான் பேட்டிங் ஆடிட்டு வந்தேன்னா நான் 100 அடிச்சாலும் அது அழுக்கான 100 நல்ல 100ன்றது ஒரு பேட்ஸ்மேனுக்கு தெரிஞ்சிருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல வேர் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் பவுன்ஸ் ஆன் தி ஸ்டீப்பர் ஸ்டைடு, கசாமுசார் இன்னும் நான் போனதே தண்டர் போல்ட் போட்டாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஒரு சில பால் அந்த ரேசிங் பாஸ் த பேட்ஸ்மேன், அந்த பவுன்ஸ் லார்ட்ஸ்ல நீங்க ஸ்லோப்பை பத்தி வேற கரெக்டா சொன்னீங்க. இங்க குத்தினீங்கன்னா வேலைக்கு ஆகாது மான்செஸ்டர்ல. if he is trying to bowl too much out of what he can achieve, there is a good chance he can break down. I'm telling you. இல்ல பிரேக் டவுன் ஆகக்கூடாது, நம்ம பிரே பண்ணி போயிடும். யாருக்குமே இன்ஜுரி வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டேலண்டா நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இஸ் a very good bowler. அதுக்குள்ளலாம் போல. I wish the very best for him. பட் நம்ம இப்ப டாபிக் இந்தியா என்ன ஆடணும் என்ன காம்பினேஷன் பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சரியான கம்பேக் இங்கிலாந்து தரப்பு சைட்ல இருந்து. இங்கிலாந்து உங்களுக்கு 11 பேட்ஸ்மேன் இவ்வளவு டீப்பா பேட்டிங் ஆனா போருமா அப்படின்னு கேட்டாலும் அவங்க டெயில் நல்லா ஆடல இந்த தடவை. பிரைடன் கார்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு, பட் லியம் டாசன் வந்தா அந்த டீம் வேற மாதிரி கொஞ்சம் தெரியுது. என்னது அப்படின்னா, ஏன்னா ஷோயப் பஷீருக்கு பதிலா லியம் டாசனை முதலே எடுத்திருக்கலாம். ஜாக் லீச்சை ஏன் எடுக்கலன்னு தெரியல. லியம் டாசனோட 2024 பாரு, ஆப்வியஸ்லி ஹாம்ஷருக்கு ஆடுறாரு, கொஞ்சம் திரும்ப விக்கெட். 13 மேட்ச்ல கிட்டத்தட்ட 1000 ரன், 60 ஆவரேஜ், 300, 550, 54 விக்கெட், 25 ஸ்ட்ரைக் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 56 ஹாம்ஷர்ல. அவ்வளவு போதுமா உங்களுக்கு? வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட். இவரை ஏன் முதல்ல எடுக்கல பீடா? புரியாத விஷயம். படுத்துவாரியா பேட்டிங் வந்து அவுட்டே பண்ண முடியாது. பேக் ஃபுட் போய் நம்ம ஆளுங்க வேற டீப் பாயிண்ட் டீப் ஸ்கோர்ல போட்டுருவான். புத்திசாலியான கிரிக்கெட்டர் 30 ரன் வேற அடிச்சிருவாரு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஓவருக்கு வந்து 1/2 ரன் கூட கொடுக்க மாட்டாரு. வேகமா வந்து காலையே போடுவாரு. கரெக்டா அந்த 2 ஃபீல்டர் வந்து ரிங்ல வச்சுன்னு ரன்னே போகாது. இப்ப இங்கிலாந்துக்கு தேவை விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் கிடையாது. ஷோயப் பஷீர், நான் திருப்பி சொல்றேன், ஐ ரேட் ஷோயப் பஷீர். ஆனா வச்சு பின்னிட்டாங்க இந்தியா. நீயும் 3 மேட்சா சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த பையனை வந்து ஆப்வியஸ்லி அவங்ககிட்ட எபிலிட்டி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் நீ ரேட்டுங்கிற மரண பேக்கெட் விடுறான், மேல தூக்கி ஜுப்புன்னு விடுறான். பாலே அப்படியே மேலேயே நிக்குது. என்ன போடுறான்னு தெரியல. யாரோ சொல்லியிருக்காங்க, இந்தாங்க அருணாச்சலம் படத்துல சொல்லுவார்ல, 30 கோடியை 30 நாள் நீ செலவழிச்சா உனக்கு 300 கோடி அப்படின்னு. அந்த மாதிரி யாரோ விட்ட சொல்லியிருக்காங்க, இந்தா குடு, ஒரு 1000 ரன் கொடுத்தனா இன்னொரு 1000 விக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி ஆஃப் வாலியா போட்டு என்னமோ கடைசியில ஒரு விக்கெட் எடுத்து சிராஜுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. பட் சாரி டு சே மச்சி, ஜாக் லீச் வந்து பெட்டர் ஸ்பின்னர் மச்சி, நோ டவுட்.
ஆஷா, லியம் டாசன் என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கிவ் an ஆப்ஷன் பிட்வீன் ஜாக் லீச் அண்ட் லியம் டாசன், ஐ ஆல்வேஸ் கோ வித் லியம் டாசன். இந்தியா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா when you are playing away from subcontinent, ரோல் ஷுட் ஒன்லி பி டிஃபென்சிவ். நான் வந்து நெகட்டிவா சொல்லல. இந்த டாசனால 30 ஓவர்ல 84 ரன் போட முடியும். நீங்க கசாமுசான்ல ஒரு அடிக்கலாம், பியூட்டிஃபுல்லா ட்ரிஃப்ட் வேற ஆகும், பால் ஃபிளாட் த்ரூ த ஏர், எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாரு. இப்ப நீங்க அடுத்த இது ரிவ்யூல வந்து நம்ம டெய்லி வரப்போறோம், பிட்ச் மேப்பை கொடுங்க, நேர விக்கெட் டு விக்கெட் நான் அடிச்சா கில்லின்னு அடிப்பாரு. திஸ் இஸ் a great strength for England. I am feeling a little worried to be honest with the addition of Dawson. முதல்லயே பண்ணிருக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. எடுத்துட்டு வந்துட்டாங்க. நெவர்தலெஸ் இந்தியா கிட்ட கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஃபுட் மார்க் ஓபன் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு த்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவே, ஒரு பக்கம் இங்கிலாந்து இந்த மாதிரி இங்கிலாண்டோட அவன் சைட்ல வலிமை சேர்த்திருக்கான். ஜோ ரூட் ஒரு பயங்கரமான ரெக்கார்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. பீடாக் 23 அடிச்சிருக்காங்க. ஜாக் காலிஸும் மஹேலா பாண்டிங் காலிஸ் அண்ட் மஹேலா ஜெயவர்தனை 23 அடிச்சிருக்காங்க அட் ஹோம். ஜோ ரூட் இன்னும் 2 100 அடிச்சா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஜோ ரூட் இது வரைக்கும் பெருசா ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லி போன மேட்ச் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம இப்ப இன்னும் அடுத்த 2 டெஸ்ட்ல இப்ப அந்த 2 100 அடிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இந்த டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். பட் வாட் a phenomenal record, what a phenomenal human being. Phenomenal human being, phenomenal team man. அதாவது அது எப்படின்னா, டீமுக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நிறைய பெரிய பிளேயர் இருக்காங்க, டீமுக்காக உயிரை நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுல தோத்துட்டா தெரிவாங்க, அவ்வளவுதான் போடா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, ஏன்னா சன் வில் ரைஸ் டுமாரோ. ஜோ ரூட்லாம் பென் ஸ்டோக்ஸ்லாம் எப்படின்னா ஹர்ட்டிங் எடுத்துப்பாங்க ஒவ்வொரு மேட்சுக்கும். That is what exactly means a great than other players. போது மான்செஸ்டர்ல டாப் ஸ்கோரர் இன் மான்செஸ்டர் இஸ் ஜோ ரூட் as well when it comes to record. போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. He's got the least strike rate in England compared to other grounds. மான்செஸ்டர்ல நீங்க ஆர்டினருக்கு கசாமுசாலாம் அடிக்க முடியாது. மான்செஸ்டர்ல ஆன் த ரைட்ஸ் எல்லாம் அப்படிங்கும்போது திருக்கி ஒன்னு அவர் ஆடி இந்த தடவை இன்னும் 100 அடிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு. கோட் அவர் இந்த டெஸ்ட்லயும் 100 அடிச்சா இதே சீரீஸ்ல அவர் அந்த 23 கிராஸ் பண்ணுவாருங்கிறத எழுதி வச்சுக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். எனிவே, ஒரு பக்கம் இங்கிலாண்டை பத்தி பேசியாச்சு. இந்தியா செலக்ஷன் கொண்டாடுறோம். நிதிஷ்குமார் ரெட்டி இல்ல, ஹர்ஷ்தீப் சிங் இன்ஜர்ட், ஆகாஷ்தீப் கிடையாது இந்த டெஸ்ட்டுக்கு. என்ன ஆடுவாங்க நீ நினைக்கிற? என்ன ஆடணுங்கிறத நம்ம சொல்லலாம், என்ன ஆட போறாங்கிறத நான் கடைசியில சொல்றேன். என்ன ஆட போறாங்க இது பெரிய சிதம்பர ரகசியம். எஸ்.வி. சேகர் படம் நடிச்ச மாதிரி கார்தல் தாக்கர் வர போறாரு நிதிஷ் ரெட்டிக்கு பதில. கேட்டா பின்னாடி பேட்டிங் ஆட போய் இதுல பெரிய விஷயமா? நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா, உன்னோட பிளேயிங் லெவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பிளேயிங் சொன்னேன் கடைசியா சொல்லலாம்னா முதல்லயே போட்டு உடைச்சிடணும். உனக்கு சிதம்பர ரகசியத்துல கூட கடைசியில தான் ரகசியத்தை உடைப்பாங்க, முதல்லயே உடைச்சிடணும். பொலபொலான்னு கொட்டிடும், அப்புறம் நின்னுடும், கல்யாணமே நின்னுடும். நிறுத்திட்டேன் மொத்தத்தையும். சரி, தயவுசெய்து சொல்லு, நீ என்ன பண்ணுவ அது சொல்லு. ஆஷா, இப்ப ரிஷப் பண்ட் cannot keep wicketsனு ஒரு நியூஸ் இன்சைட் சோர்ஸ் வருது. மச்சி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ரிஷப் பண்ட் கண்டிப்பா அவன் தான் விக்கெட் கீப்பர். துருவ் ஜுரேல் ஆட மாட்டான். நான் உனக்கு இப்ப எழுதி சொல்றேன். ஏன்னா விரல் அடிபட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். முன்னாடிய காலகட்டத்துல விரல் அடிபட்டு இருக்கு, விரல் உடையல. சப்ஸ்டிடியூட் கீப்பர் அலௌட் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு? அவரே வந்து கீப்பிங் பண்ணிருப்பாரு. சும்மா ஃப்ரெஷ்ஷா இருந்துட்டு வந்து பேட்டிங் ஆடி இருக்கான். அந்த ரூலை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. விரல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச் கன்ஃபார்மா விளையாடுவோம். அதுக்காக ஒரு கீப்பர் விளையாட மாட்டான். லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் தட், லெட்ஸ் மூவ் ஆன். அப்ப என்னோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா, KL Rahul to open with Yashasvi Jaiswal. Number 3 will be Abhimanyu Ishwaran. Number 4 will be Shubman Gill. Number 5 will be Rishabh Pant. Number 6 is going to be Ravindra Jadeja. Number 7 is going to be Washington Sundar, followed by Jasprit Bumrah, Kuldeep, Mohammad Siraj. Arshdeep Singh க்கு ஏதோ இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ். அன்ஷுல் கம்போஜ். இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். ஐ வில் கிவ் அபிமன்யு ஈஸ்வரன் சான்ஸ். அதுக்கு நான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துறேன். ஐ எம் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் கருண் நாயர். பட் 3 டெஸ்ட் மேட்ச் கொடுத்தாச்சு, அவர் பேடா பண்ணல. பட் எஸ் காட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் இஸ் நாட் கன்வெர்ட்டட் இட் டு ஹண்ட்ரட்ஸ். 6 இன்னிங்ஸ் கொடுத்துட்டீங்க. அப்ப அடுத்த கேள்வி வரும், ஏன் அப்ப சாய் சுதர்ஷன் இல்ல அப்படின்னு. யூ மூவ் ஆன் ஃப்ரம் சாய் சுதர்ஷன் ஆஃப்டர் 1 டெஸ்ட் மேட்ச். அது ஹார்ஷ் தான் இல்லன்னு சொல்ல, பட் த ரைட் டெசிஷன் போது அபிமன்யு ஈஸ்வரன் has got a stellar record in first class cricket. சீரியஸ்க்கு முன்னாடி பிரிவியூல நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதுல இருந்து பார்த்தவங்க இதை புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு நியாய தர்மம் வேணாமாடா, நம்ம சொல்றதுல ஒரு நியாய தர்மம் வேணாமா? இப்ப சாய் சுதர்ஷன முதல் டெஸ்ட்ல நம்பர் 3 விளையாடுனீங்க, ஓகேயா? எப்பனா என்ன அர்த்தம்? யூ ஆர் பேங்கிங் ஹிம் டு பி a top 3 பேட்டர் ஃபார் இந்தியா இன் தி ஃபியூச்சர். சின்ன பையன், ஓகே. கருண் நாயர் நம்பர் 6ல விளையாடினான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே சாய் சுதர்ஷன தம்பி அந்த பாட்டில் எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துரு, கரெக்டா எல்லா ட்ரிங்க்கும் போயிடணும்னு கொடுத்துட்டேன்.
கருண் நாயருக்கு 2 டெஸ்ட் நம்பர் 3ல கொடுத்துட்டேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கருண் நாயர் ஒரு டெஸ்ட் 6லயும் 2 டெஸ்ட் 3லயும் விளையாடிருக்கான். இப்ப கருண் நாயரை வெட்டுவோம் குத்துவோம் தூக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கண்டிப்பா சுத்தும். ஆனா நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நீங்க இந்த 3 டெஸ்ட் 15 நாள் பார்த்துட்டு அவனை வெட்டுவோம் குத்துவோம் சொன்னதுக்கு அவன் 3 வருஷம் 4 வருஷம் தவம் இருந்து திரும்பி வந்திருக்கான். 2 டெஸ்ட் சான்ஸ் கொடுத்திருக்கீங்க. இந்த 2 டெஸ்ட்லயும் அவன் பேடா ஆடல. திடீர்னு என்ன ஒரு பால கடார் முடார் நாடி அவுட் ஆயிடுறானே வழியா, ஒரு நல்ல பால் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லார்ட்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ் நேரா வர பால் விட்டு அவுட் ஆயிட்டான். ஒத்துக்கிறேன். ஆடுற வரைக்கும் ஹீஸ் லுக்ட் ரியலி குட். நான் என்ன கேட்கறேன், இதே யார்ட் ஸ்டிக் நம்ம லைஃப்ல எல்லாமே எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்தா கத்துக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு போலாம் 2011ல ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் ஒண்ணுமே அடிக்கல, விராட் கொட்டிட்டான். தேர்ட் டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொட்டிட்டான். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 70 அடிச்சு அடிலேட்ல அவன் கண்டினியூ பண்ணி 100 அடிச்சதான் இன்னைக்கு விராட் கோலி. சோ வை டோன்ட் யூ கருண் நாயர் நீ பேங்க் பண்ணணும் டிசைட் பண்ணிட்ட, 5 டெஸ்டும் கொடுத்துரு. இப்ப அவனை டிராப் பண்ணி திருப்பி சாய் சுதர்ஷனை 3ல கொண்டு வந்து சாய் சுதர்ஷன் 2 மேட்ச் அடிக்கலன்னா 2 பேருக்கே அநியாயம் பண்றீங்க. இப்ப நீ அபிமன்யு ஈஸ்வரனை கொண்டு வந்தா அவனுக்கும் அநியாயம் பண்றேன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவனை கொண்டு வந்தா அவன் அடிச்சுட்டா ஓகே, இதுதான் உடனே என்ன பண்ணுவேன், அபிமன்யு ஈஸ்வரன் அடிச்சிட்டானா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல எப்படி அடிச்சா தெரியுமா, வெல் டிசர்வ்டுன்னு ஒரு 2 பேர் ரீல் போடுவாங்க. நான் என்ன சொல்றேன், அபிமன்யு ஈஸ்வரன் அடிச்சிட்டான்னா ஓகே, ஐ ரியலி விஷ் ஹிம் தி பெஸ்ட், அவனுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும், ஒத்துக்கிறேன். ஒருவேளை அவனும் ஒரு டெஸ்ட் ஆடி அடிக்கல, இந்த டெஸ்டும் தோத்துட்டேன்னா அப்ப அடுத்த டெஸ்ட் யார் வருவாங்க, சிவசுந்தர் தாஸ கூட்டு வந்துடலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் ஸ்டெபிலிட்டியா பண்ணணும். கருண் நாயருக்கு கொடுத்துரு 5 டெஸ்ட்ங்கிறான். ஆஷா, நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, ஐ அம் தி பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் கருண் நாயர்னு. இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐ ஆல்சோ வாண்டட் சாய் சுதர்ஷன் டு பிளே த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஐ ஆல்சோ செட் தட். ஆனா நியாயப்படி பாத்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரனா சாய் சுதர்ஷனா who should have played the first test match? ஈஸ்வரன் தான் ஆடி இருக்கணும். பட் நான் என்ன சொல்றேன், 2 wrongs don't make 1 correct. 2 மிஸ்டேக் ஒரு சரியாயிடும், அதுல போயிடாது. இப்ப என்ன ஆயிடும்னா உனக்கு சொல்றேன், உனக்கு தெரியும், நீ சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருக்க, பட் நான் இந்தியன் கிரிக்கெட் நல்லா க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்கேன், விளையாடி இருக்கேன். என்ன ஆயிடும்னா இட் வில் லீவ் அபிமன்யு ஈஸ்வரன் ஆடி அவனும் ஒரு ஆள் அடிக்கலன்னு வச்சுக்கோ, 3 பிளேயரும் உள்ளது போச்சு நொல்ல கண்ணான்னு திரும்பி பிளைட்டை பிடிச்சு வருவாங்க. அடுத்து என்னன்னு ஒரு பிக்சரே இருக்காது. சோ அட்லீஸ்ட் நீ கருண் நாயருக்கு அடுத்த 2 டெஸ்ட் கொடுத்து அவன் அடிச்சிட்டா வெரி குட், வெல் டன் ஃபார் ஹிம். ஒருவேளை அடிக்கலனா யூ நோ வேர் he will know where he stands, you also know what is the direction forward. ஒருத்தருக்கு 5 டெஸ்ட் கொடுக்கறது ஃபேர் தானே, 4-5 டெஸ்ட் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. நான் திருப்பி சொல்றேன், நான் குல்தீப்பை இன்க்ளூட் பண்றேன். அவங்க குல்தீப்பை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர், இந்த நிதிஷ் ரெட்டியோட பிளேஸ்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் ஆட போறாங்க. அந்த क्वेश्चन ஆன்சர் என்ன கொடுக்க போறாங்கன்னா whether it's அபிமன்யு ஈஸ்வரன் or சாய் சுதர்ஷன் is going to come back. That is what exactly is going to happen. நான் தான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன் மச்சி, 2 பேர் ஓபனிங் அதேதான். கருண் நாயர் ஒருவேளை விளையாடல அப்படி நான் உட்காந்து வைக்கணும் டிசைட் பண்ணிட்டேன்னா I would go straight back to சாய் சுதர்ஷன். ஓகே, go straight back to சாய் சுதர்ஷன். கருண் நாயர் விளையாடலன்னா அதுதான் ரைட் திங் டு டு, நாட் கோயிங் டு அபிமன்யு ஈஸ்வரன். டோன்ட் பி unfair on all of them. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஷார்துல் தாக்கூர் எடுத்துன்னு வராம நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்துட்டு ஆகாஷ் தீபக்கு பதிலா அன்ஷுல் கம்போஜ். இப்ப அதுக்கும் உனக்கு தோணும் பிரசித் கிருஷ்ணாவை கொடுத்துடலாமா, இப்பதான் வந்தானே, எல்லாம் தோணும். ஏன்னா எல்லாம் எப்படி வேணா ஆடுறது தான். ஆனா அன்ஷுல் கம்போஜுக்கு there is a lot of things going for him. நான் சொல்றேன், க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாத்திருக்கேன், பையன் ஒரே லெங்த் அடிப்பான், 13 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன்ல, ஒரு இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்திருக்கான். ரெட் பால்ல லெங்த் நவுராது. சுப்மன் கில்லுக்கு ஒரு பால் ஒன்னு போட்டான் அகமதாபாத்ல ஒரு பாட்டா பிச்சில் 2020 மேட்ச்ல. டிராவிஸ் ஹெட்டுக்கும் அபிஷேக் சர்மாக்கும் பல பேருக்கு போலிங் வரும் மச்சி, கரெக்டா ஸ்கில். நான் நிறைய போலர் பாத்திருக்கேன், 30, 40, 50 டெஸ்ட்டுக்கு அப்புறம் கூட என்னடா பிளான் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், ஐ வில் ஜஸ்ட் கோ அவுட் தேர் அண்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப்னுவான். ஓகேயா? ஆனா வெரி ஃபியூ போலர்ஸ் தான் இந்த பேட்ஸ்மேனோட வீக்னஸ் என்ன, அந்த வீக்னஸ்க்கு என்ன பால் போடணும், அதனால எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா. அதுல பும்ரா அந்த ரகத்தை சேர்ந்தவன். அன்ஷுல் கம்போஜ் பும்ரா ஸ்கில்லோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனா அவனுக்கு பிளான்ஸ் புரியும், அவனால பிளான்ஸ் போட முடியும், பிளான்ஸுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். he will be a great foil for சிராஜ் and பும்ரா. so அன்ஷுல் கம்போஜ் is a lock. நீ அக்ரெசிவா ரூட் எடுக்கணும்னா குல்தீப் யாதவ் எடுக்கணும் 2-1 behind in the series. பட் இந்தியா இந்த சீரீஸ்ல டிஃபென்சிவா ரன் எக்ஸ்ட்ரா தேடி போனதுனால I wouldn't put it past India to say நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஷார்துல் தாக்கூர் ஆடு, இவனுக்கு பதிலா அன்ஷுல் கம்போஜ் ஆடு, அவனுக்கு பதிலா சாய் சுதர்ஷன் ஆடுன்னு இந்த ரூட்டை தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ரூட்டை எடுக்கலாம். இங்கிலாந்து டீம் கொஞ்சம் இந்தியன் போலிங்க பார்த்து ஆடினாங்கன்னா இங்கிலாந்துக்கு பெட்டர் சான்ஸ். பட் இஃப் இந்தியாஸ் போலிங் ஃபயர்ஸ், ஐ திங்க் இந்தியா கேன் ஸ்டில் மேக் அ கம்பேக். அதாவது இப்பயாவது பாட்டு படிக்கணுமா, நானும் ஐம் கோயிங் டு சே தட் இங்கிலாந்து இஸ் கோயிங் டு have the upper hand. ஆனா நான் இந்தியன் ஃபேன், நீங்களும் இந்தியா காடிக்கீங்க, இந்தியா தான் ஜெயிக்கணும் நீங்க ஆசைப்படுவீங்க. வாட் எவர் அனாலிசிஸ் நம்ம ஃபேன்ஸ் நல்லா இதுவா இருக்கணும்ல, அதுக்கு மாதிரி இப்ப எப்படி போகணும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா,
ಗಿಲ್ಲಿ ಕವರ್ ಡ್ರೈವ್ ಒಳಗ ರಾಹುಲ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಡ್ರೈವ್ ಒಳಗ ಬುಮ್ರಾ ಯಾರ್ಕರಳಗ மறக்க மனம் கூடுதில்லையே மறக்குமா பர்மிங்கம் அடி இருக்குல மான்செஸ்டர்ல வரா இப்ப குல்தீப் உள்ளவ காலி கில்லி கவர் டிரைவழக ராகுல் ஸ்ட்ரைட் டிரைவழக பும்ரா யார்கரழக மறக்க மனம் கூடுதில்லையே அப்படின்னு முடியணும்னு ஆசைப்படுறோம். முடியுமா தம்பி, நீங்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இத்தனை நாளா பாட்டு ரொம்ப சுமாரா பாடி இந்த ஜிஎஸ்எல் டோர்னமெண்ட்டை ஜெயிச்ச ஆணவத்துல எப்படி ஒரு நல்ல பாட்டை பாடியிருக்க. இந்த பாட்டு எப்படி இருந்தது? இந்தியா கம்பேக் பண்ண போறாங்களா? என்ன 11 ஆட போறாங்க? குல்தீப் ஆடுவாரா? கருண் நாயர் ஆடுவாரா? சாய் சுதர்ஷன் ஆடுவாரா? யாரெல்லாம் ஆடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அன்ஷுல் கம்போஜ் கட்டாயமா விளையாடுனாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. கிரேட் ஸ்கில், கிரேட் குவாலிட்டி, வெல் டிசர்வ்ட். லுக் ஃபார்வர்ட் டு இட். இந்தியா கம்பேக் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா பண்ண முடியும். குல்தீப் யாதவ் அதுக்கு வலிமை சேர்ப்பாரு. அதுக்காக குல்தீப் யாதவ் வந்தோடனே 5-5 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்ட் இன்னிங்ஸ் 5, தேர்ட் இன்னிங்ஸ் 12 எல்லாம் எடுக்க முடியாது. குல்தீப் யாதவ் 4th சீமரா பார்க்கணும். அதுக்கு மேல, அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி என்ன வேலை பண்ணாரோ அது குல்தீப் யாதவால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹில் பி an attacking bowler. ஐ ஹோப் குல்தீப் யாதவ் இவங்க நல்ல மைண்ட் ஸ்பேஸ்ல வச்சு அழகா எடுத்துன்னு வந்து இந்த டெஸ்ட்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. As usual, thank you so much for joining us on today's episode of Night's Watch, brought to you by the all-new Tata Altroz. Designed to turn heads, crafted to make you feel special. Well done, P-Dog. Once again, congratulations.